புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி புதிய நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள கடலூர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 31/7/2025 அன்று முதல் நடைபெற்று வருகிறது. இதன் அடுத்த கட்ட பணிகள் வரும் 15/9/2025 திங்கட்கிழமை அன்று முதல் AFT ரயில்வே கிராசிங் முழுமையாக மூடப்பட உள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் சாலை பயணிகளின் நலன் கருதி கீழ்கண்ட தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் வரும் 15/9/2025 காலை முதல் அமல்படுத்தப்படுகின்றன. சிவி சாலை சந்திப்பில் இருந்து கடலூர் சாலையில் முதலியார்பேட்டை AFT ரயில்வே கிராசிங்கை கடந்து செல்வதற்கு பேருந்துகள், நடுத்தர வாகனங்கள், லகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் போன்ற அனைத்து வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து கடலூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து கனரக வாகனங்கள் மற்றும் நடுத்தர வாகனங்கள் சிவி சாலை சந்திப்பில் யூ-டர்ன் செய்து மறைமலை அடிகள் சாலை, நெல்லித்தோப்பு சந்திப்பு வழியாக இடதுபுறம் திரும்பி இந்திரா காந்தி சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி 100 அடி சாலை வழியாக மரப்பாலம் சந்திப்பை நோக்கி செல்ல வேண்டும். சிவி சாலை சந்திப்பில் இருந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் வனத்துறைக்கு செல்லும் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வழக்கம் போல் செல்லலாம். அவர்கள் வெளியே வரும்பொழுது பிரதான வாயிலில் இடதுபுறம் திரும்பி புதிய சிமெண்ட் சாலையில் சென்று வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை சந்திப்பை அடைய வேண்டும். எனவே வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தற்காலிக போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகளை கடைபிடித்து மேற்படி ரயில்வே மேம்பால பணிகள் முடியும் வரை ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உப்பனாறு மழைநீர் வடிகால் வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளான குபே நகர், வாஞ்சிநாதன் நகர் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோணியர் கோவில் வீதி, அரசு குடியிருப்பு பகுதி, நேரு நகர், சாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, பூங்குளம், கன்னடி நகர், சாரதி நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைக்காலங்களில் மழை அதிக அளவில் பெய்யும் பொழுது உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் கரை புரண்டு ஓடுவதால் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் அதிகமாக சூழ்ந்து கொள்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். தங்களின் உடைமைகளையும் இழக்க நேரிடுகிறது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் மூலம் ரூபாய் 37 லட்சம் செலவில் முதல்கட்டமாக குபே நகர் பகுதியில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரம் அமைக்கப்பட்டது. இதனை இயக்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மின் பாக்கியினை செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். புதுவை மின்துறை எச்சரிக்கை. புதுவை காலாப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் 16ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.